தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு சமூக எழுச்சி இன்னைக்கு சமூகத்தில் எல்லாத்துக்குமே அந்த கவலைகள் வந்துருச்சு. மாஷா அல்லாஹ், எல்லா இடங்கள்லையுமே, எல்லா மக்களிடத்துலையுமே, எல்லா மஹல்லாக்கள், உலகம் முழுக்க இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு விழிப்புணர்வு, ஒரு வளர்ச்சியை நோக்கி யோசிக்கக்கூடிய, கவலைப்படக்கூடிய மக்கள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டாங்க. பெண்கள், ஆண்கள், உலமாக்கள், ப்ரொஃபஷ்னல், பிஸ்னஸ்மேன், கல்வியாளர்கள் எல்லாருமே மாஷா அல்லாஹ் இன்னைக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஒமா தௌஃபீக் இல்லா பில்லா. எந்த நலவான காரியங்களும் அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாமல், அவனுடைய அருள் இல்லாமல் நடக்காது. அந்த சமூக மாற்றம், அந்த ஒரு எழுச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வெறுமனே அது இன்னைக்கு பேசி நாளைக்கு எல்லாரும் ஒன்று கூடி உடனே நிகழ்ந்துறாது. ஒரு சமூக மாற்றம் நிகழணும்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் உழைக்கக்கூடிய, யோசிக்கக்கூடிய, தியாகம் செய்யக்கூடிய, அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சமூகம் தேவை. ரொம்ப ஆழமாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய கவலைகள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, யாராவது கவலையாக பேசுனாங்க, இல்லை சமூகத்தை பற்றி கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் கவலை வரும், யோசிப்போம், வெளியே போனோடனே மறந்துடுறோம். பேப்பர் பார்க்கும்போது கவலை வரும், பேப்பர் பார்த்து முடித்தோடனே கவலை நம்மளை விட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கன்சர்னாக, அப்படிப்பட்ட ஒரு கவலையாக நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு நீண்ட இலக்கு வேணும், தொடர் பயணம் வேணும், கடின உழைப்பு வேணும், நேர்மறை சிந்தனைகள் வேணும். இந்த பயிற்சிகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சரியான இலக்குள்ளவர்களாக உருவாக்க முடியும். இன்னைக்கு சமூகத்தில் பல சேவைகள் நடக்குது, பலவிதமான சேவைகள் இன்னைக்கு எல்லாரும் பண்ணுறாங்க. மாஷா அல்லாஹ், சில பேர் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, எஜுகேஷனுடைய விழிப்புணர்வு நடக்குது, நிஸ்வான்கள் நடத்துகிறாங்க, நிறைய உணவுகள் கொடுக்குறாங்க, மருத்துவங்கள் செய்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நிறைய உதவிகள் நடக்குது. அந்த உதவிகளோட நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிக்க வேண்டியது உருவாக்கம். எப்படி உருவாக்கத்தை நோக்கி நகர்த்தணும், அடுத்த ஜெனரேஷனை எப்படி ஒரு வலிமையான, ஆளுமையான சமூகமாக மாற்றணும், ஈமானிய உணர்வுள்ள, நபியை நேசிக்கக்கூடிய, நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்களை மதிக்கக்கூடிய ஒரு இளம் சமூகம் உருவாக்கப்படணும். அப்படிங்கிறதுல நம்மகிட்ட தெளிவு வேணும். அந்த தெளிவோட பயணிக்கணும். இலக்குகள் இல்லாமல் மாற்றங்கள் கிடையாது. மாற்றங்கள் அப்படிங்கிறது வெற்று வார்த்தை இல்லை, அதற்கு பல தியாகங்கள் தேவை. இது எல்லாம் சேர்ந்தாதான் நம்மளால அந்த அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும். இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகள்லையுமே நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் நம்முடைய சமூகம். நம்ம எப்படி பின்தங்கி போனோம்? கடந்த 300 ஆண்டுகளாக ஒரு பின்தங்கிய சமூகமாக நம்மளை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது. உண்மை அப்படி கிடையாது. உண்மை நாங்கள் ஒரு நிறைய ஹியூமன் ரிசோர்ஸ் உள்ள, மனித வளம் உள்ள, எங்களிடத்துல அல்லாஹ் இருக்கிறான், நபியினுடைய சுன்னத்துகள் இருக்குது, இமாம்களுடைய வழிகாட்டுதல்கள் இருக்குது. எல்லாமே இருந்தும் நம்ம எப்படி பின்தங்கி போகிறோம் அப்படின்னா, நம்ம எதையுமே அதை வாழ்க்கையில் அமல்படுத்தாத சமூகமாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். த மோஸ்ட் ஆத்தன்டிகேட்டட் அண்ட் ஆர்கனைஸ்டு ரிலீஜியஸ், உலகத்திலேயே மிகவும் பரிபூர்ணமான, முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான ஒரு மார்க்கம் அப்படிங்கிறது இஸ்லாம் மட்டும்தான். இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியாக கொண்டு போகணும்? ஒருவேளை நாம் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கலன்னா இந்த உலகம் அழிவை நோக்கி நகர்ந்துரும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாமா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒரு கலீஃபா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதருக்கு 2 ரெஸ்பான்சிபிள் இருக்குது, 2 பொறுப்பு இருக்குது. ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒன்று இபாதத், இன்னொன்று இமாரத், இன்னொன்று இருக்குது இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. கடந்த 300 வருஷமாக நம்முடைய பின்தங்குதலுக்கான ஆழமான ஆய்வை நம்ம செஞ்சு பார்த்தோம்னா, வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா,
இபாதத்தை எடுத்தவங்க இமாரத்தை பற்றி யோசிக்கலை. சமூகத்தை ஒரு கம்ப்ளீட்டட் பேலன்ஸ் லைஃப்பை சமூகத்துக்கு கொண்டு வரணும். அப்படின்னா முழுமையான ஒரு சமநிலையை பேணக்கூடிய வருங்கால ஜெனரேஷனை கொண்டு வரணும். ஈமானும் இருக்கணும், ஈமானிய உணர்வுகள் வேணும், சமூக சிந்தனை வேணும், ஆளுமையான கல்வி வேணும், நல்ல பொருளாதாரம், வலுவான பொருளாதாரம் வேணும். இது நாலுமே நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இளம் ஜெனரேஷனை நம்ம உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? பொதுவாக ஒரு சமூக வளர்ச்சியில் ஒரு வருங்கால சந்ததிகளை உருவாக்குறதுல 4 விதமான மக்களுக்கு பொறுப்பு இருக்கு. 4 விதமான மக்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஒன்று பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு திட்டமிட்டு ஒரு வளர்ச்சி இருக்கணும். அங்கே இந்த பேரண்டிங் இஸ் தி ஆர்ட்னு சொல்லுவாங்க. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. அதுதான் மௌலானா மாஷா அல்லாஹ் ரொம்ப தெளிவாக பேசுனாங்க. இப்போ குழந்தை வளர்ப்பு ரொம்ப தெளிவான இலக்குள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் முயற்சிக்கணும். 2வது பகுதி இருக்குது, அது ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். 1 teacher equivalent to 1000 students. ஒரு ஆசிரியர் சமூகம் மட்டும்தான் ஒரு வருங்கால சந்ததிகளை வலிமையானவர்களாக மாற்ற முடியும். 2வது பகுதி. 3வது ஜமாத், சமுதாயம். ஒரு மஹல்லாவுடைய பொறுப்புதாரிகள், அவங்க தன் மஹல்லாவை சுற்றி உள்ள மக்களை எப்படி வலிமையாக மாற்றணும், எப்படி உருவாக்கணும். 4வது குழந்தைகள், வாலிபர்கள், தன்னைத்தானே அவங்கள எப்படி உருவாக்கிக்கணும். இது மாதிரி இந்த 4 நிலைகள்லையுமே நம்ம இலக்குகளோடு பயணிக்கும் போது தான் நம்மளால அடுத்த ஜெனரேஷனை வலிமையாக உருவாக்க முடியும். இல்லைன்னா இன்னைக்கு நல்ல எல்லாரும் யோசிச்சு பாருங்க, அடுத்த ஒரு 20 வருஷம் கழிச்சு, ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்முடைய சந்ததிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஆய்வுகள் எப்படி சொல்லுதுன்னா, ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கி அவங்க கரைந்து போகலாம். இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன் டெக்னாலஜி, அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி, சோசியல் மீடியாஸ், அவங்க விளையாடுற கேம்ஸு எல்லாமே அவங்கள ஒரு இன்பமான நிலையில் கூட்டி போய் அது அப்படியே அவங்கள கரைச்சி கொண்டு போயிடும். அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரத்துக்கு அடிமைகளாக மாறக்கூடிய இளம் சமூகமாக அவங்க மாறிடுவாங்க. இந்த 2 நிலையிலிருந்தும் நம்முடைய குழந்தைகளை நாங்கள் பாதுகாக்கணும். ரொம்ப ஆழமாக இதை புரிஞ்சுக்கணும். சமீபத்திய ஐநாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் பல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பலவிதமான கட்டமைப்புகள் உருவாயிருச்சு, பலவிதமான வளர்ச்சிகள் ஏற்பட்டுருச்சு. ஆனால் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்படணுங்கிறது சமூகத்துக்கு தெரியல. 4 விதமான பாதிப்புகள் குழந்தைகள்கிட்ட இருக்குது. ஒன்று கல்ச்சரல் டிக்ளை, கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு அதிகமாயிருச்சு. 2வது ஆட்டிடியூட், அவங்களுடைய அணுகுமுறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. 3வது பிஹேவியரிசம், அவங்களுடைய குணங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா டெக்னாலஜி, படங்கள், நாடகங்கள், நெட்ஃப்ளிக்ஸு, பிரைம் இதெல்லாம் பார்த்து அவங்க வளர்கிறாங்க. 4வது ஸ்ட்ரெஸ், குழந்தைகளுக்கு வாலிபர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம். இப்போ இதெல்லாம் சரி செய்யணும்னா இந்த 4 சாரார்களும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தெளிவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மிக முக்கியமான ஒரு பகுதி. முதலாவதாக நான் சொல்ல போகிறது பெற்றோர்களுடைய பொறுப்பு. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன மாதிரி நிலைக்கு தள்ளப்பட போகிறாங்க, நாம் அவங்கள எப்படி சரி செய்யணும். பிரச்சனைகளை பேசுவதை விட தீர்வுகளை பேசக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். பிரச்சனைகள் மவுத்து வரையும் கியாமத்து வரையும் இருக்கத்தான் செய்யும். புதுசாக ஃபித்னாக்கள் உருவாகும். எந்த அளவுக்கு ஹக்கு தன்னை வலுப்படுத்துதோ அதே போல பாத்திலும் தன்னை மேம்படுத்தி கொண்டு தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னா, பாத்தில் தன்னை இலக்குகளோடு பயிற்சி கொடுத்து உருவாக்குது. ஆனால் ஹக்குடைய மக்கள் நாங்கள் பலகீனமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். பாத்தினுடைய எழுச்சி என்பது, பொய்யினுடைய எழுச்சி என்பது, தீமையினுடைய எழுச்சி என்பது நன்மையினுடைய பலகீனம். நன்மை வலுவாக மாற முயற்சிக்குது. நன்மை செய்யக்கூடிய மக்கள் ஒரு இலக்குகளோடு பயணிக்க ஆரம்பிச்சுட்டா தீமைகள் தானாக தன் வீரியத்தை குறைச்சிடும். இதுஃபா பில்லத்திஹி அஹ்சன், எப்பயுமே இதுஃபா பில்லத்திஹி அஹ்சன், தீமைகளை நன்மைகளை கொண்டு தான் ஏவ முடியும். இன்னல் ஹசனாத் யுதுஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால நாம் எந்த நிலையிலும் மனம் தளராமல் இருக்கணும், மனம் தளராமல் பயணிக்கணும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூதில் ஒரு 5 உபதேசங்கள் நமக்கு செய்கிறான். ரொம்ப அற்புதமான உபதேசம். நான் அடிக்கடி பல இடங்களில் எங்கள் நண்பர்களுக்கு, எங்கள் டீமுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
ஒரு இறுக்கமான சூழ்நிலை இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படுகின்ற இறுக்கமான நிலை, அது அரசியல் ரீதியாக இருக்கலாம், அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இல்லை அது பலவிதமான முறைகளில் அது இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறான், நீங்கள் சில உபதேசங்களை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். ஆண்களும் பெண்களும் இதை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். அல்லாஹுடைய உபதேசம் இது. ஒன்று, அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஸ்தகீம், நீங்கள் உறுதியாக இருங்கள். என்ன நடந்தாலும் உறுதியாக இருங்கள். எந்த நிலையிலும் பின்வாங்கிறாதீங்க, வெக்ஸ் ஆயிராதீங்க, கவலைப்படாதீங்க, அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. எந்த நிலையிலும் நினைக்கவே கூடாது. அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட்ட மாட்டான். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். ஆனால் நாம அல்லாஹ் கூட இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், ஆனால் நாம அல்லாஹ் கூட இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்தகீம், நீங்கள் உறுதியாக இருங்கள். எந்த நிலையிலும் என் மீது உறுதியை இழந்துடாதீங்க, என் மீது உள்ள உறுதியை, நம்பிக்கையை இழந்துடாதீங்க. ரெண்டாவது சொல்றான் ஒலா தத்தகவ், வரம்பு மீறாதீங்க. என்னுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாதீங்க, பாவங்கள் செய்யாதீங்க. இமாம்கள் சொல்றாங்க, பாவங்கள் செய்யும் போது என்ன நடக்கும்னா கோழைகளாக நாங்கள் மாறிடுவோம். பாவங்கள் செய்ய செய்ய நாங்கள் கோழைகளாக மாறுவோம். பயங்கள் ஏற்படும், ஸ்ட்ரெஸ் வரும், உலகத்தினுடைய ஆசைகள் இதெல்லாம் எங்க செய்யுங்களா வகுன்னு சொல்றாங்கல்ல, இந்த கோழைத்தனம் எங்களுக்கு ஏற்படும். எப்போ நாங்கள் உலகத்தின் மீது அன்பு கொண்டு உலகத்தை நேசிக்கிறது, இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மயங்கவும் கூடாது, இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை பார்த்து பயப்படவும் கூடாது. ரொம்ப ஆழமாக நம்முடைய சமுதாயத்தை இந்த மனநிலையில் உருவாக்கணும். உலகத்தினுடைய இன்பங்களை பார்த்து மயங்கிடக்கூடாது. நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பொய், நம்ம எதெல்லாம் பார்க்கலையோ அது மட்டும்தான் நிஜம். எதெல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ அதெல்லாம் பொய், நாங்கள் எதெல்லாம் பார்க்கலையோ அது மட்டும்தான் நிஜம். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு ரொம்ப தெளிவாக, இதை உடனே எல்லாம் புரிய வைக்க முடியாது ஜெனரேஷனுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டே இருக்கணும். தொடர் கம்யூனிகேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், தொடர் முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் ஒலா தத்தகவ், என்னுடைய அம்ருகளுக்கு, என்னுடைய ஏவல்களுக்கு மாறு செய்யாதீங்க, வரம்பு மீறி வாழ்க்கையை நடந்துடாதீங்க. எப்போ நீங்கள் பாவங்கள் செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் கோழைகளாக மாறிடுவீங்க. மூணாவதாக சொல்கிறான் ஒலா தர்க்கனு, அல்லாஹ் சொல்கிறான் ஒலா தர்க்கனு, எந்த நிலையிலும் பாத்திலுக்கு சப்போர்ட்டாக போயிடாதீங்க. இந்த பாத்தில் இருக்குது, இது நாய்க்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுக்கும், இன்பமாக தெரியும். அந்த பாத்திலுக்கு சப்போர்ட்டாக போயிடாதீங்க. உலகத்தினுடைய இன்பங்கள் நம்மளை அப்படியே மெதுவாக நைஸாக கூட்டி போய் நம்மளை அப்படியே இல்லாமல் ஆக்கிறோம். ஷைத்தானுடைய திட்டமே அதான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, தயவு செய்து அவனை பின்பற்றாதீங்க. இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன், அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஆனால் திரும்ப திரும்ப அந்த பாத்திலுக்குள்ளே நாங்கள் மாட்டிக்க கூடாது. ஆண்களும் சரி பெண்களும் சரி, தவறுகள் செய்வது இயற்கை, நம்ம எல்லாரும் தப்பு செய்யக்கூடியவங்க தான். ஆனால் அல்லாஹ்ட்ட நாங்கள் திரும்ப திரும்ப மீண்டணும், அவனை திரும்ப திரும்ப கூப்பிடணும், திரும்ப திரும்ப அவனை அழைக்கணும். அவன் எதிர்பார்க்குறான், என்னை கூப்பிடு, என்னிடத்துல பேசு. மனிதர்கள்ட்ட புலம்பி எந்த புண்ணியமும் இல்லை. மனிதர்கள்ட்ட புலம்பக்கூடாது, அது சரியில்லை, இது சரியில்லை, என்னுடைய வேலை சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை. அல்லாஹ்ட்ட தான் புலம்பணும். அல்லாஹ்ட்ட புலம்புறோம் யா அல்லாஹ் அப்படிங்கிற கூப்பிட்டுட்டோம்னா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உடனே யா அப்துன்னு கூப்பிட்றோம். நம்ம எவ்வளவு காலம் பாவங்கள், நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். 1 வருடம் 2 வருடம் இல்லை, 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் 50 வருடம் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் வாழ்க்கையில். 50 வருடம் கழிச்சு ஒரே ஒரு தடவை அல்லாஹ்வை கூப்பிட்றான், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டா உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், யா அப்தி, என்னுடைய அடியானே கேளு, நான் தர்றேன்னு சொல்கிறான். உடனே கேட்குறான், உடனே பதில் சொல்கிறான். ஃபதுஉஹு அஸ்தஜிபு லக்கும், அல்லாஹுடைய ப்ராமிசஸ், அல்லாஹுடைய வாக்குறுதி. ஃபதுஉஹு அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன்னு சொல்கிறான் எந்த நிலையிலையுமே. அதனால் மூணாவது வலா தர்க்கனு, இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மயங்கவும் கூடாது, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படவும் கூடாது. நம்முடைய குழந்தைகளை அப்படித்தான் உருவாக்கணும், அப்படித்தான் உருவாக்கணும். இந்த உலகங்கிறது தேவைன்னு சொல்லி கொடுங்க. இந்த உலகங்கிறது ஒரு நீடு, கார் வேணும், வீடு வேணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும், மனைவி கணவன் பிள்ளைங்க வியாபாரம் எல்லாம் வேணும், இதெல்லாம் நீட்ஸ், தட் இஸ் நாட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத சொல்லுங்க. பிள்ளைங்கள்ட்ட தயவு செய்து பேசுங்க. பெற்றோர்கள், நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்காங்க, நாங்கள் பேசுறது புரியாதுன்னு நினைக்காதீங்க, பேசுங்க பேசுங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் நமக்கு தேவை, இந்த பள்ளி தேவை, இந்த ஏசி தேவை, இந்த எல்லாமே தேவை. ஆனால் அப்ஜெக்டிவ் என்ன, அல்லாஹுடைய ரிலா,
அவனுடைய பொருத்தம் நமக்கு தேவை. அப்பதான் இந்த தீனை பாதுகாக்க முடியும். ஏன் தீனை பாதுகாக்கணும்? இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நான் பின்னாடி அதை சொல்லுவேன். ஓகே, இப்போ மூணாவது அல்லாஹ் சொல்றான், வலா தத்கவ், வலா தருக்கணும், எந்த நிலையிலையுமே என்ன செய்யாதீங்க, நீங்க பாத்திலின் பக்கம் சாஞ்சிராதீங்க. நாலாவது உபதேசம் செய்யறான், இந்த காலத்தினுடைய உபதேசம், மிக முக்கியமான உபதேசம். அல்லாஹ் சொல்றான், வாகிமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகை என்பது இபாதத்துங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரும் ஆற்றல், அது மிகப்பெரிய குவத். அது எந்த அளவுக்கு நாங்கள் சப்மிஷன் டு அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நாங்கள் வெற்றியாளர்களாக மாறுறோம். முஃப்லிஹீன், நாங்கள் வெற்றியாளர்களாக மாறுறோம். எந்த நிலையிலும் நம்ம அல்லாஹோடு இணையும் போது உலகமே எங்களை எதிர்த்து வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். இபாதத்துங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல், அருள். அது அந்த இபாதத்தின் மீது கவனம் செலுத்தணும். அஞ்சாவதாக சொல்றான், ஃபஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள். 112வது ஆயத்திலிருந்து 117வது ஆயத்து வரைக்கும் மிக அழகா 5 ஆயத்துகள்ல 5 உபதேசங்கள் செய்யறான். ஃபஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள், எல்லா நிலையிலும் பொறுமையாக இருங்கள். அப்படி இருந்தாதான் என்னுடைய உதவி, என்னுடைய ஹெல்ப் உங்களுக்கு இல்லாம இருக்காது, நிச்சயமா இருக்கும். நீங்க இந்த மாதிரி 5 குணங்களோடு இருக்கிறவங்களுக்கு பேர் உலு பக்கியத்துன்னு சொல்றான். அவங்களுக்கு பேர் உலு பக்கியத்தின். அவங்க எல்லா நிலையிலும் மக்களுக்கு நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து கொண்டே இருப்பாங்க. இந்த முஸ்லிஹீன்கள், இந்த சீர்திருத்தவாதிகள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் அந்த ஊரை, அந்த பகுதியை ஒருபோதும் நான் தண்டிச்சிட மாட்டேன், அழிச்சிட மாட்டேன், நல்லா வாக்குறுதி கொடுக்குறான். ஒமாக்கான ரப்புக்கள் யுஹ்லிகுல் குரா, ஒமாக்கான ரப்புக்கள் யுஹ்லிகுல் குரா பிதுல்மி வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அந்த மக்கள் முஸ்லிஹீன்களாக இருக்கிற வரைக்கும் நான் அழிக்க மாட்டேன். அப்ப இது போன்ற நிகழ்வுகள்லாம் மிக முக்கியமானது. சின்ன சின்ன நிகழ்வுகள். இந்த இதில் அழகான ஒரு பெண் குழந்தை பேசுனாங்க ஒற்றுமையை பற்றி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அழகான குறிப்புகள் எடுத்து கொடுத்து அந்த குழந்தையை பேச வைக்கிறாங்க. இந்த சின்ன குழந்தை பைத் படிச்சிச்சு அழகா. அப்துல் காதர் ஜெயலான் ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்களுடைய தொடர்போடு ஒரு பைத் ஒன்று படித்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், இல்லை, இதுதான் நம்முடைய கலாச்சாரம், இதுதான் நம்முடைய வரலாறு, இதுதான் நம்முடைய அடையாளங்கள். இதை பாதுகாக்கத்தான் இது போன்ற கூட்டங்கள், இது போன்ற நிகழ்வுகள். ஸோ இப்போ நாம் என்ன செய்யணும்? பிரச்சனைகளை பேசுகிறத விட தீர்வுகளை பேசணும். இப்போ நாம் அடுத்த ஜெனரேஷனை வளர்க்குறதுக்கு முதலாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி யாருன்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான் ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு மாதிரி. அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஈடுபாடு, அவங்களுடைய ஈமானிய உணர்வு தான் அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குறதுக்கு மிக காரணமாக இருக்கும். வாழ்க்கையை ஏனோ தானோன்னு கழிச்சிட்டு போயிடாதீங்க. ஏதோ வந்தோம், படித்தோம், கல்யாணம் முடித்தோம், 2-3 பிள்ளைங்களை பெற்றோம், அப்புறம் கொஞ்சம் சம்பாதிச்சோம், மௌத்தா போனோன்னு போயிடக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் வரலாறுகளாக மாறணும். நாங்கள் அடிமைகள் இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிடக்கூடாது. நாங்கள் ஒருபோதும் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய சுகவாதிகளையும் சுகபோகவாதிகளையும் அல்லது இந்த உலகத்துக்கு பயப்படக்கூடிய அடிமைகளையும் விட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லா நிலையிலும் வலிமையான, ஆளுமையான, ஈமானுள்ள நபியினுடைய முஹப்பத்துடைய உம்மத்துகளை விட்டுட்டு போகணும் நம்ம. அதுக்கு தான் இது போன்ற சின்ன சின்ன கூட்டங்கள். அப்போ பேசக்கூடியதை கொஞ்சம் ஆழமாக நம்ம கவனித்து வெறுமன காதுகளில் கேட்காம உள்ளத்தில் கேட்கணும். உள்ளத்தில் கேட்கும் போது தான் தட் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை மனிதனுடைய மூளைக்கு போனால் அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய கருத்து உள்ளத்துக்கு போணுச்சா அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். டிரான்ஸ்ஃபரிங் எப்போ ஏற்படுதோ, சிந்திக்க எப்போ ஆரம்பிச்சிட்டோமோ சமூகத்தில் எழுச்சிகள் வந்துடும். இன்னைக்கு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. 2001 என்னுடைய ஆய்வு இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான், ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ரிசர்ச் பேப்பர், ஆய்வு பேப்பர். மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 வருஷத்தில் என்ன செஞ்சாங்க அதை நம்ம திரும்ப செய்யணும், அவ்வளோதான். அந்த 10 வருஷத்தில், அந்த 10 வருஷத்தினுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் தான் 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை வலிமையாக வச்சிருந்த சமூகம் நம்முடைய சமூகம். ஆனால் இன்னைக்கு எப்படி பின்தங்கி போனோம், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். முதலாவதாக பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளை இலக்குகளோடு வளருங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன் எப்படி குழந்தைகளை வளர்க்கணும். மௌலானா ரொம்ப அற்புதமாக குழந்தைகளை வளர்க்குறத பற்றி பேசிட்டாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் சிம்பிளாக அதை ப்ரொசீஜராக கொஞ்சம் சொல்ல முயற்சிக்கிறேன். குழந்தை வளர்ப்பு என்பது 4 கட்டங்களாக இருக்கணும். குழந்தை வளர்ப்பு என்பது 4 கட்டங்களாக நம்ம வச்சுக்கணும். ஒரு குழந்தை 6 மாதத்திலிருந்து ஒரு குழந்தையினுடைய 6 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளை as a பாசிட்டிவ் ரோல் மாடலில் வளர்க்கணும். as a பாசிட்டிவ் ரோல் மாடல் அப்படின்னா என்னென்னா,
ஒரு முன்மாதிரியான பெற்றோர்களாக முதல்ல நாம மாறணும். மௌலானா சொன்னாங்கல்ல, எத்தனை பேர் நாம குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்கிறோம்? எத்தனை பேர் காலைல தஹஜ்ஜத்தில் குழந்தைகளுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு தொழுகிறோம்? அம்மா தொழுகும் போது குழந்தை படுத்திருக்கணும். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, எங்கள் அம்மா 3-4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு. எங்கள் அம்மா எழுந்திரிச்சு தொழுகிறது என் கண்ணு முன்னாடி அப்படியே தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்க்குறேன், இப்போ வரையும் பார்க்குறேன். எங்கள் அம்மா எழுந்திரிச்சு தொழுகுவாங்க. நம்ம அதை பார்க்கும்போது ஒரு விதமாக தாய் மீதும் தகப்பன் மீதும் ஒரு விதமான கண்ணியம் ஏற்படுது, மரியாதை வருது. எப்போ நாம் அல்லாவுக்கு பயப்படக்கூடியவங்களாக மாறிட்டோமோ இந்த உலகம் நமக்கு பயப்படக்கூடியதாக மாறும். மன் ஹாஃப லில்லாஹி ஹாஃபல்லாஹு குல்லு ஷைஇன் அலைஹி. யார் இறைவனுக்கு பயப்படுகிறார்களோ, யார் இறைவனுக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ, கண்ணியப்படுத்துகிறார், அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறாங்களோ அவங்கள இந்த உலகம் கண்ணியப்படுத்தும். இதான் அதனுடைய யதார்த்த உண்மை. இப்போ பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைங்கள்ட்ட ஆஸ் ஏ ரோல் மாடலாக இருங்க, இன்ஸ்பயராக இருங்க. தாதா எப்படி தொப்பி வைக்கிறாங்க, தாதி எப்படி மக்கன்னா போடுறாங்க, அம்மா எப்படி தொழுகிறாங்க, அத்தா எப்படி பள்ளிவாசலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத அடிக்கடி குழந்தைகள்கிட்ட காட்டணும். அல்லாஹோடு அந்த குழந்தைகளை இணைக்கணும். நபியினுடைய முஹப்பத்தோடு அந்த குழந்தைகளை இணைக்கணும். குறிப்பாக நான் பெற்றோர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், அடுத்த 10 வருஷத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதிப்பாடை எடுக்கணும். என்ன உறுதினா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த 3 வருஷம் அல்லது 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு குழந்தையும் 7 வயதுக்குள்ள குர்ஆனை பார்த்து முறைப்படி ஓதத் தெரிந்த சமுதாயமாக மாற்றணும். குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா. நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு அற்புதம் குர்ஆன் மட்டும்தான். நாங்கள் நபியை பார்க்கல, ரசூலை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, தாபீன்களை பார்க்கல, தபா தாபீன்களை பார்க்கல, நாங்கள் யாரையும் பார்க்கல. நாங்கள் பார்க்குற ஒரே ஒரு முஅஜிஸா குர்ஆன் மட்டும்தான். அந்த குர்ஆனை கூட ஓதத் தெரியாத சமூகத்தை நாங்கள் உருவாக்கிடக்கூடாது. ரொம்ப ஆழமாக நீங்கள் யோசிக்கணும் இந்த விஷயத்தில். நிதானமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதில் 190 கோடி முஸ்லீம்கள், ஈக்குவலன் 26%, 26% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆய்வு என்ன சொல்லுது, குர்ஆனை பார்த்து முறைப்படி ஓத தெரிந்த மக்கள் வெறுமன 3% கூட இல்லைங்குது. வெறுமன 3% கூட இல்லை. நம்மளை மனசில் கை வச்சு பாருங்க, எத்தனை பேர் குர்ஆனை ஓத தெரியும் நமக்கு? குர்ஆன் மாஷா அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய முஅஜிஸா. ஜார்ஜ் பெசாங் அப்படிங்கிற எழுத்தாளன் சொல்கிறான், அந்த ஸ்பானிஷ் முஸ்லீம்ங்கிற புத்தகத்தில் ஒரு சமூகம் வீழ்ச்சி அடைகிறதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. இந்த 3 காரணங்களும் எந்த சமூகத்தில் இருக்குதோ அந்த சமூகத்தினால டெவலப் ஆக முடியாதுன்னு அந்த ஆய்வாளன் சொல்கிறான். முதல் காரணம், எந்த சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை விட்டும் தூரமாகறாங்களோ அவங்களால எழுச்சியே பெற முடியாதுங்கிறான். நல்லா ரொம்ப ஆழமாக விளங்கிக்கணும். எந்த சமூகம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம், அந்த வேதத்தை விட்டும் தூரமாகறாங்களோ அவங்களால டெவலப் ஆக முடியாது. அதனால தான் ஹஸரத் உமர் அலி அல்லாஹ் அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க, ஸைத் இப்னு சாபித் இல்லாட்ட, ஓ ஸைத் இப்னு சாபித் அவங்களே, சேவ் த முஸ்லிம் உம்மா டிஃபோர் அபவுட் த குர்ஆன். மக்கள் குர்ஆனிலிருந்து விலகுவதற்கு முன்பதாக குர்ஆனை ஒன்று சேருங்கன்னு சொன்னாங்க. சாதாரண விஷயம் அல்ல, அது சாதாரண விஷயம் அல்ல. யமாமான்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு, யமாமா. அந்த யமாமா யுத்தத்தில் 70 ஹாஃபில்கள் இறந்து போயிடுவாங்க. அல்லாஹுடைய அருளை பாருங்க, அல்லாஹுடைய அருள். அப்போ ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத், அவங்க தான் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து மஷ்வரா செய்கிறாங்க, என்ன செய்யலாம்? 70 ஹாஃபில்கள் இறந்து போயிட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, நாங்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுக்கு பொறுப்பு கொடுத்து நாம் அந்த முசைலமா, அந்த பொய்யான நபியாக வாதிடக்கூடியவனை கொலை செய்யணும். 70 ஹாஃபில்கள் இறந்து போயிட்டதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எல்லாத்திட்டையும் மஷூரா வருது. எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஹாலித் இப்னு வலீத் அனுப்பணும். எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க, ஆமாம் ஆமான்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய டேர்ன் வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இப்போ நம்ம செய்ய வேண்டியது குர்ஆனை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னாங்க. குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். எல்லா சஹாபாக்களும் அங்கே மறுக்கிறாங்க. இந்த இடத்துல 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வரலாறுகள் படிங்க தயவு செய்து. வரலாறுகளை படித்த சமூகம் மட்டும்தான் வரலாறை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. இந்த ஒரு சம்பவத்தில், இந்த ஒரு வரலாற்றில் 2 படிப்பினைகள் நமக்கு இருக்குது. ஒன்று என்னென்னா, ரியாக்ஷன் அண்ட் ப்ரோஆக்ஷன். எதிர்வினை ஆற்றுவதை விட மறுவினை ஆற்றக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். எதிர்ப்பதை விட எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். வெறுமனை எதிர்த்து கத்தி பேசி எந்த புண்ணியமும் இல்லை. இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும்? 10 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்தினா எம்சி கேட்பார் என்னன்னு. 100 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்தினா எம்பி கேட்பார். இன்னைக்கு 1,00,000 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க.
அப்படி கேட்குறதெல்லாம் போயிருச்சு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க, நம்ம செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படி தான் ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. இப்போ நாம் வெறுமன ரியாக்ஷன் பண்ணுறதை விட ப்ரோஆக்ஷன் பண்ணுறவங்களாக மாறணும். எதிர்வினை ஆற்றுவதை விட மறுவினை ஆற்றணும். அப்போ என்ன ஆகுது, எல்லாரும் சேர்ந்து பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை இல்லை, நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் குர்ஆனை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னாங்க. மற்ற எல்லா வேதங்களும் எப்படி இறங்குனுச்சுன்னா அது ஏடுகளாக வந்துச்சு, குர்ஆன் மட்டும்தான் சப்தமாக வந்துச்சு. சப்தமாக வந்துச்சு. மிக முக்கியமான ஒரு பகுதி இது. மற்ற எல்லா வேதங்கள் தௌராத் இறக்கப்பட்டு 600 வருஷம் கழிச்சு தொகுக்கப்பட்டுச்சு. அது 600 வருஷங்கள் தொகுக்கப்பட்டுச்சு. தௌராத் ரொம்ப பெரிய வேதம், பெரிய வேதம். இந்த ரூம் அளவுக்கு இருக்கும் அந்த வேதம் மட்டுமே, அவ்வளோ பெருசு, எல்லாத்த பற்றியும் கூறப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க அந்த வேதம் தொகுக்கப்படவே இல்லை. அதுக்கு பேர் இப்போ சங்கீதம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர், இந்த வேதத்துக்கு பேர் இப்போ சங்கீதம். பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது ஓல்ட் டெஸ்டிமோனிங்கிறது தௌராத்து, சங்கீதம்ங்கிறது ஜபூர், நியூ டெஸ்டிமோனிங்கிறது இப்போ உள்ள பைபிள் இன்ஜீல். இன்ஜீல் வேதம் எப்போ தொகுக்கப்பட்டுச்சு? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டு 200 வருஷங்கள் தொகுக்கப்பட்டுச்சு. அதனால அதில் பல கதைகள், பல மனிதர்களுடைய கருத்துக்கள்லாம் உள்ள சிதைந்து போச்சு. அதனுடைய புனித தன்மையை அது இழந்து போச்சு. மனிதனுடைய கருத்துக்கள்லாம், பவுலுடைய கருத்துக்கள்லாம் உள்ள வந்துருச்சு. ஆனால் குர்ஆனை பாருங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். குர்ஆனுடைய அந்த தொகுக்கப்பட்ட வரலாறு, குர்ஆனுடைய வரலாறுகளை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். 2.5 வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகி 2.5 வருஷத்துல குர்ஆன் தொகுக்கக்கூடிய வேலை நடக்குது. யார் மூலமா? ஹஜரத் உமர் ரலியல்லாஹு மூலமா. உமர் ரலியல்லாஹு அந்த வாதத்தை வச்சோடனே அங்கே உள்ள இருக்கிற எல்லா சஹாபாக்களும் மறுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளலை. நபி செய்யாத ஒன்று நம்ம எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது. 1 மஷூரா, 2 மஷூரா, 3 மஷூரா, 4 மஷூரா. உமரே ஃபாரூக் என்ற கிதாப், ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ், வாய்ப்பு இருந்தால் உலமாக்கள் படிங்க. த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் உமர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்கணுங்கிறத மிக ஆழமாக எழுதியிருக்கிறாங்க ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ். அந்த கிதாபில் சொல்கிறாங்க, ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறான், குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த கருத்தை வச்ச பிறகு 5 மஷூராக்கள் மறுக்கப்படுது. இங்கே 2வது படிப்பினை என்னன்னா, கருத்து முரண் ஏற்படத்தான் செய்யும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம எல்லாத்துக்குமே கருத்து முரண் ஏற்படும். ஆனால் ஒருபோதும் அதை கருத்து பகையாக மாற்றக்கூடாது. கருத்து முரண், கருத்து பகை 2 இருக்கு. உளவியல்ல மிக முக்கியமான பகுதி. இன்னைக்கு சமுதாயத்தினுடைய பிராக்டிக்கலை பேசுவோம். கருத்து முரண் இருக்கத்தான் செய்யும். எனக்கு பிடிச்சது மௌலானாவுக்கு பிடிக்கும்னு அவசியம் இல்லை. எனக்கு டீ பிடிக்கும், அவருக்கு காஃபி பிடிக்கும். எனக்கு சப்பாத்தி பிடிக்கும், மௌலானாவுக்கு பிரியாணி பிடிக்கும். எனக்கு பிடிச்ச சப்பாத்தி மௌலானாவுக்கு பிடிக்கலைன்னு சொல்லி நானும் அவரும் சண்டை போடுறோம். அதான் நடக்குது இங்கே. கருத்து முரண் என்ன ஆகுது? கருத்து பகையாக மாற்றப்படுது. சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண் வரத்தான் செஞ்சிச்சு. 1 மஷூரா கருத்து முரண், 2வது மஷூரா கருத்து முரண், 3வது மஷூரா கருத்து முரண், முரண்படுது. இவங்க மஷூராவுக்கும் மற்ற சஹாபாக்கள் மஷூராவுக்கும் கருத்து முரண். 5வது மஷூராவில் ஹஜரத் அபூபக்கர் சொல்றாங்க, சதக்தா யா உமர், உமரே நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க, கூப்பிடுங்க ஜைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு கூப்பிடுங்க, குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பை கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். இந்த வரலாற்றை ரொம்ப ஆழமாக கவனிங்க. அதற்கிடையில் அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆன பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலம் 634 644, 10 வருஷம். இந்த 10 வருஷத்தில் 70 ஹாஃபிதுகள் இறந்து போனதற்கு பகரமாக 7 லட்சம் ஹாஃபிதை உருவாக்குறாங்க. தட் இஸ் கால்டு ப்ரோஆக்ஷன். மாற்று யோசனை அதுதான். வெறுமன எதிர்வினை ஆற்ற எந்த புண்ணியமும் இல்லை, மறுவினை ஆற்றணும். இனிமே இந்த நிகழ்வு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் அவங்கள வச்சு யோசிக்க வச்சு அவங்க மூலமாகவே அதை இம்ப்ளிமெண்ட் செய்ய வச்சு, எந்த அளவுக்குன்னா 10 வருஷத்துல தன்னுடைய படை மக்களுக்கு எங்க போனாலும் குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கணுமாங்க. எங்கெங்க மக்தபுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த மக்தப் லிஸ்ட்டை வாங்கி பார்ப்பாங்க. பல வேலைகளுக்கு மத்தியில் குர்ஆன் எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு டிக் பண்ணுவாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த கிதாபில் எழுதுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்களுடைய படையில் உள்ள எல்லா சஹாபாக்களையும் குறிப்பிட்ட சூறாக்களை மரணம் செய்ய வைப்பாங்க. அந்த அளவுக்கு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனுடைய மாஷா அல்லாஹ், அதனுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு குர்ஆன் நம்ம கையில் கிடச்சிருக்குது. அதனால பெற்றோர்கள் நம்ம ரொம்ப ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், 7 வயதுக்குள்ள குர்ஆனை ஓதக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறத எல்லா பெற்றோர்களும் இந்த மீட்டிங் மூலமாக உறுதி கொள்ளுங்க. வாழ்க்கையை விட்டுறாதீங்க. தயவு செய்து சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அது ஹலீஃபா முஸ்லிம்கள் நாம இந்த உலகத்துக்கு வந்தது வெறுமன அனுபவிக்கிறதுக்கு அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ சும்மஸ்தவா இல ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சபஅ ஸமாவாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். மனித படைப்பு என்பது இந்த உலகத்தினுடைய இறுதி படை.
நம்ம தான் அந்த உலகத்தினுடைய இறுதி. நமக்கு முன்னாடி கொசு வந்துருச்சு, நமக்கு முன்னாடி ஈ வந்துருச்சு, நமக்கு பின்னாடி அல்லாஹ் எதையும் படைக்கல. ஹுவல்லதீ ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ சும்ம ஸ்தவா இல ஸமாய். ரொம்ப ஆழமான ஒரு தஃப்ஸீரே இப்னு அபி ஹாத்திம் ரலியல்லாஹ் இதுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் எழுதுறாங்க. இதை சொல்றதுக்கு நேரம் இல்லை, வேற மீட்டிங்ல பேசுவோம். நம்ம முக்கியமானது மனித